ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுடைய தமிழ் 100 கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே தொடங்கி வைத்தார் அப்படின்னு இருக்கு இல்லையா, அவங்க செய்த செயலை குறிக்கக்கூடியது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா செய்வினை தொடர் அப்படிங்கிறது சரியானது. குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறது செய்வினை தொடர். சரியா? இதுவே செயப்பாட்டு வினையாக எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா செயப்பாட்டு வினை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், சிறுகுடி எந்த திணைக்குரிய ஊர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிறுகுடி அப்படிங்கிறது எந்த திணைக்குரிய ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி திணையுடைய ஊர். அடுத்த கேள்வி, அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று இத்தொடரில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று அப்படிங்கிற குரலில் வரக்கூடிய அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா இல்பொருள் உவமை அணி. சரியா? இல்பொருள் உவமை அணி அப்படிங்கிறது சரியானது. கீழ்காண்பவற்றுள் சந்திப்பிழையற்ற தொடர் தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் பாருங்கள் ஆப்ஷன் சியில் மாறன் 10ஆம் வகுப்பு படிக்கிறான் அப்படிங்கிறதுல 10ஆம் வகுப்பு அது பக்கத்தில் ஒரு ஒற்றை எழுத்து வருது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் சந்திப்பிழை இல்லாமல் சரியாக வந்திருக்கிறது. சரியா? இதில் பெண்களுக்கு அப்படிங்கிறதுல இக்கு வந்திருக்கணும், ஏழைகளுக்கு அப்படிங்கிறதுல இப்போ வந்திருக்கணும், மக்களை தன்பால் அது இந்த இடத்துல வந்து ஒரு இத்து வந்திருக்கணும். ஸோ மற்றதெல்லாமே தவறாக இருக்குது. இது சரியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா மாறன் 10ஆம் வகுப்பு படிக்கிறான், இதில் வகுப்பு படிக்கிறான், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒற்றை எழுத்து இப்போ வந்திருக்கு இல்லையா, இது சரியாக இருக்குது. அடுத்த கேள்வி, கீழ் வருவனவற்றுள் பண்பு தொகை அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பண்பு தொகை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சொல்ல பிரிக்கும் போது நமக்கு என்ன விகுதி வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மை விகுதி வரணும். இங்கே வெண் தயிர் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வெண்மை கூட்டல் தயிர்னு பிரிக்கலாம். சரிங்களா? வெண்மை கூட்டல் தயிர். அதுவே சேவடி அப்படின்னா செம்மை கூட்டல் அடி. சரியா? செம்மை கூட்டல் அடி அப்படிங்கிறது. அடுத்து செந்நெல் அப்படிங்கிறதுல செம்மை கூட்டல் நெல். அப்படி பிரிக்கும்போது மை விகுதி வரக்கூடிய சொற்கள் தான் நம்ம என்ன சொல்லுவோம் பண்பு தொகை சொற்கள். இங்கே பண்பு தொகை வந்து மூணுமே பண்பு தொகை தான். பண்பு தொகை அல்லாததுன்னு பார்த்திங்கன்னா சுடர் ஒளி. இதை பிரிக்கும்போது நமக்கு என்ன வரும், சுடர் கூட்டல் ஒளி அப்படின்னு வரும். அடுத்து பாருங்கள், இன்னாச்சொல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னாச்சொல் அப்படின்னா வந்து அதுக்கான எதிர்ச்சொல் இனிய சொல். சரியா? இனிமை அல்லாத சொற்கள் தான் வந்து இன்னா சொல். அதுக்கு எதிர்ச்சொல் என்ன இங்கே இருக்கிறதுல இனிமை சொல் அப்படிங்கிறது இனிய சொல். அடுத்த கேள்வி பாருங்கள், வழுவு சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் பாருங்கள் ஆப்ஷன் சியில் கதவை நன்றாக தாழ்பால் போடவில்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா இங்கே ஏல பார்த்திங்கன்னா தாப்பால்னு இருக்குது, பியில் பார்த்திங்கன்னா தாழ்பாலில் இல்லு வந்து தவறாக இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா சியில் பார்த்திங்கன்னா தாழ்பாலுக்கு ஸ்பெல்லிங் தவறாக இருக்குது. அதே மாதிரி தான் வந்து இந்த சி ஆப்ஷனில் கதவை நன்றாக தாழ்பால் போடவில்லை அப்படிங்கிறது சரியானது. டி ஆப்ஷனும் ஸ்பெல்லிங் தவறாக இருக்குது, பி ஆப்ஷனும் ஸ்பெல்லிங் தவறாக இருக்குது. ஏ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் தாழ்பால் அப்படிங்கிறது தாப்பால்னு கொடுத்துருக்காங்க, வார்த்தையே தவறாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஏ, பி, டி இது மூணுமே தவறானது. சி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய கதவை நன்றாக தாழ்பால் போடவில்லை அப்படிங்கிறது சரியானது. அடுத்த கேள்வி பாருங்கள், செய்யுள் அடிகளை முன்பின்னாக மாற்றினாலும் பொருளும் ஓசையும் சிதையாமல் வருவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செய்யுள் வந்து ஒரு செய்யுள் இருக்குது அப்படின்னா 1, 2, 3, 4 அப்படி சொல்லிட்டு அதோடைய வார்த்தைகள் இருக்கும். அதே மாதிரி இப்படி பார்க்கும்போது 1, 2, 3, 4 அப்படின்னு ஒவ்வொரு லைன் இருக்கும் இல்லையா, அந்த லைன்களை வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற லைனை முன்னாடி இருக்கிற லைன் பின்னாடி அந்த மாதிரி மாற்றி போட்டால் கூட நமக்கு அந்த செய்யுளுடைய பொருளும் ஓசையும் மாறாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேருன்னு பார்த்திங்கன்னா அடிமறி மாற்று பொருள்கோள். அடிமறி மாற்று பொருள்கோள். அடுத்த கேள்வி, பிறமொழி சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் சி ஆப்ஷன் பாருங்கள், கண்ணன் தேநீர் கடைக்கு சென்றான் அப்படிங்கிறது தான் சரியானது. கண்ணன் தேநீர் கடைக்கு சென்றான். வெளிப்படையாக தெரியும் பொருளோடு பிறிதொரு பொருள் புலப்படுமாறு அமைவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பொருள் வந்து வெளிப்படையாக இருக்கும், அந்த வெளிப்படையாய் தெரியக்கூடிய பொருளை வச்சு மற்றொரு பொருளை வந்து புலப்படுமாறு அமைத்து பாடுவது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உள்ளுரை அப்படின்னு சொல்லுவோம். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இதில் ஆப்ஷன் ஏ பாருங்கள், தமிழர்கள் அரபு நாட்டுடனும் யவன நாட்டுடனும் வாணிக தொடர்பு கொண்டிருந்தனர். இதில் பார்த்திங்கன்னா தமிழர்கள் அப்படிங்கிறதும் பல பேரை குறிக்கக்கூடியது. சரியா? பன்மையில் இருக்குது. அதே மாதிரி கொன்றிருந்தனர் அப்படிங்கிறதும் பன்மையில் இருக்குது. தமிழர்கள் அரபு நாட்டுடனும் யவன நாட்டுடனும் வாணிக தொடர்பு கொண்டிருந்தனர் அப்படிங்கிறது சரியானது. தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகளால் பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தண்டமிழ் ஆசான் என்று அழைக்கப்பட்டவர் சீத்தலை சாத்தனார். யாரால் வந்து அந்த மாதிரி அழைக்கப்பட்டார் அப்படின்னா இளங்கோவடிகளால். சரியா? சீத்தலை சாத்தனாரை இளங்கோவடிகள் என்னன்னு சொல்லியிருக்காங்க, தண்டமிழ் ஆசான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேக்கிலாரின் இயற்பெயர் டேஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சேக்கிலாருடைய இயற்பெயர் அருண்மொழி தேவர். அடுத்த கேள்வி பாருங்கள், குறுந்தொகை பாடலின் அடிவரையறை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. 4 அடி சிறுமை மற்றும் 8 அடி பெருமை தான் குறுந்தொகையுடைய அடிவரையறை. குறுந்தொகையை பொறுத்த வரைக்கும் 4 to 8 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த 3 to 6 எதில் வரும் அப்படின்னு பாருங்கள். அடுத்தது 9 to 12 எதுக்கு வரும் அப்படின்னு பாருங்கள். சரியா? அடுத்து பாருங்கள், சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் மடியாமல் பகை வெல்ல முடியாது என்னும்
உறைவீச்சுக்கு சொந்தக்காரர் யார்? அதாவது இந்த வார்த்தைகள் கொடுத்துருக்காங்களே இந்த 2 வரிகள், இந்த வரிகளை வந்து எழுதினவங்க யார் அப்படிங்கிறது தான் கொஷின். சரியா? சேராரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் அடியாமல் பகை வெல்ல முடியாது அப்படிங்கிற வரிகளை பாடியவர் சாலை இளந்திரையன். கீழ்காணும் சொற்களுள் சூரியன் என்னும் பொருள் குறிக்காத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்கோங்க. ஸோ எந்த சொல்லுக்கு வந்து சூரியன் அப்படின்னு மீனிங் வராது அப்படிங்கிறத கேள்வி. ஞாயிறு, பகலவன், ஆதவன் இது 3மே பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிறது மீனிங் தான். இதில் பிரம்மன் அப்படிங்கிறது சூரியனை குறிக்கக்கூடியது இல்லை. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பிரம்மன். திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இந்த பொய்யாமொழி, உத்தரவேதம், தமிழ்மறை இது 3மே திருக்குறளுக்கு வழங்கப்படக்கூடிய வேறு பெயர்கள் தான். ஆதி காவியம் என்று அழைக்கப்படுவது வந்து வால்மீகி எழுதின ராமாயணம். சரியா? அடுத்த கேள்வி, அடவி. அடவி அப்படின்னா வந்து நம்ம எதை குறிப்போம் அப்படின்னா காடு. நல்வி அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா மான். விசும்பு அப்படின்னா வானம். குருசு அப்படின்னா சிலுவை. சரியா? அடவினா காடு, நவ்வினா மான், விசும்புனா வானம், குருசு அப்படின்னா சிலுவை. இதை சரியாக மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஆன்சரில் பாருங்கள் ஆப்ஷன் பியில் 3, 1, 4, 2 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள், தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும், இக்கடித வரிகள் யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏதாவது தொண்டு செய்யணும்னா நீ முன்னாடி போ, ஏதாவது உனக்கு தலைமை பதவி கொடுக்குறாங்கன்னா அது வேண்டான்னு சொல்லி விலகி நில்லு, பின்னாடி வா அப்படிங்கிற மாதிரி. தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் உன்னுடைய நெறியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கடிதத்தில் சொல்லப்பட்டது. யார் வந்து இந்த வரிகளை எழுதுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூவா அவர்களுடைய கடிதத்தில் இருக்கும். சரியா? மூவா அப்படிங்கிறது சரியான ஆன்சர். பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு காலதர், சாளரம், சன்னல் அப்படின்னு கொடுத்துட்டு கொட்டில்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த காலதர், சாளரம், சன்னல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சன்னலுடைய வேறு பெயர்கள் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு பொருந்தாதது கொட்டில்கள் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்தது உரிய சொல்லால் நிரப்புக அப்படின்னு சொல்லிட்டு செய்க பொருளை டேஸ் செருக்கருக்கும் எக்தனி கூறியனில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? செய்க பொருளை டேஸ் செருக்கருக்கும் எக்தனீர் கூறியதில் அப்படின்னு சொல்லிட்டு செருணர். சரியா? செருணர் அப்படிங்கிறது அந்த பில்லஃபில் வர வேண்டியது. ஸோ அந்த கோடிட்ட இடத்துல செருணர் அப்படிங்கிற வார்த்தை வரணும். இசை பண்ணும் இசை அமைத்தவர் பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ் இலக்கியம் எது? அதாவது இசை அதோடைய பண்ணும் அந்த இசையை அமைத்தவருடைய பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ் இலக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல். சரியா? அடுத்த கேள்வி பாருங்கள், நெடியோன் குன்றம் எனப்படுவது எது? திருவேங்கடமலை. நெடியோன் குன்றம் என்று அழைக்கப்படுவது திருவேங்கடமலை. அடுத்தது உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே, இந்த பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்கோங்க. இந்த உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே அப்படிங்கிறது புறநானூற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு வரிகள். ஆன்சர் புறநானூறு. நாட்டுதும் யாவோர் பாட்டுடை செய்யல், இதை சொன்னவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. இளங்கோவடிகள். சரியா? நாட்டுதும் யாவோர் பாட்டுடை செய்யல் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தை எழுத முன்னாடி இளங்கோவடிகள் வந்து அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா? இதை கூறியவர் யாருன்னா இளங்கோவடிகள். அடுத்த கேள்வி, சிங்கவல்லி என்ற சொல் எந்த செடியை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? சிங்கவல்லி அப்படிங்கிறது தூதுவளையை குறிக்கக்கூடியது. சிங்கவல்லி அப்படிங்கிறது தூதுவளையை குறிக்கக்கூடிய சொல். தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் இவ்வடிகளில் தாது என்பதுடைய பொருள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லைனில் தாது அப்படிங்கிறது எதை குறிக்குன்னா மகரந்தம். இந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு கொஷின் பேப்பரில் பார்த்துருந்தோம், அதை ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. ராமாயணத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு வரிகள். இன்னொரு இடத்துல எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த வரிகளை வந்து பாடியவர் தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போதவில் வண்டு தோறும் அந்த மாதிரி லைன் கொடுத்துட்டு அதை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கம்பர். சரியா? நூல் கேட்கும்போது ராமாயணம். அடுத்த கேள்வி, அற்குற்ற குலற்று நாற்றம் இல்லையே, இவ்வடிகளில் அள் என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அள் அப்படின்னா பகல் அப்படின்னு அர்த்தம். அள்ளுனா பகல், அள்னா இரவு. சரிங்களா? இங்கே கேட்டிருக்கிறது பாருங்கள் வார்த்தைகள் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அள்ளுனா இரவு, அதோடைய எதிர்ச்சொல் கேட்டதுனால நம்ம பகல் அப்படிங்கிற ஆன்சர் எடுக்கிறோம். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி என்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேவநேய பாவனர். சரியா? 16 செவ்வியல் தன்மைகள் கொண்டது தான் நம்ம தமிழ் செம்மொழி அப்படின்னு சொன்னவங்க தேவநேய பாவனர். கீழ்கண்டவற்றுள் கரிசலாங்கண்ணியின் சிறப்பு பெயர் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரிசலாங்கண்ணியுடைய சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிருங்கராசம் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், தென்தமிழ் தெய்வபரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்குத்தர். தென்தமிழ் தெய்வபரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் ஒட்டக்குத்தர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 1876, 2003 ஆகிய ஆண்டுகளில் முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் ஆதிச்சநல்லூர். எழுவர் கண்ட பாருங்கள், எழுவர் பூண்ட ஈகை செந்துகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. சரியா? எழுவர் பூண்ட ஈகை செந்துகம். இதில் சிறுபான்ற்றுப்படை வரி தான். இதில் கடையில் வள்ளல்களுக்கு பிறகு வள்ளல் தன்மை கொண்டவராக யாரை சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. சரியா? எழுவர் பூண்ட ஈகை செந்துகம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்ற்றுப்படையில் இந்த வரியில் கடையெழுவல்களுக்கு பின்னாடி வந்த ஒரு வள்ளல் தன்மை கொண்டவரை பற்றி சொல்லியிருக்காங்க. அது யார் அப்படிங்கிறது இங்கே கேள்வி. நல்லிய கோடனை பற்றிய வரி. சரியா? நல்லிய கோடன் அப்படிங்கிறது ஆன்சர்
நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெரும் நீயே அப்படின்னு சொல்லிட்டு ஔவையாரால் பாராட்டப்பட்ட மன்னர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதியமான் நெடுமான் அஞ்சி இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை நீயே அப்படின்னு சொல்லிட்டு ஔவையாரால் பாராட்ட பெற்றவர் அதியமான் நெடுமான் அஞ்சி. பெண்களின் பருவங்களில் மங்கை பருவத்திற்கு உரிய வயது வரம்பு கேட்டிருக்காங்க இல்லையா, இதில் 12லிருந்து 13 வயது அப்படிங்கிறது மங்கை பருவத்திற்குரிய வயது. கீழ்கண்டவற்றுள் பாஞ்சாலி சப்தம் கொடுத்துருக்காங்க. நமக்கு பாஞ்சாலி சப்தத்துலேருந்து ரீசெண்ட் டைமில் அதிகமாக ஒரு கொஷின் கம்பல்சரியாக கேட்குறாங்க. இதில் பாஞ்சாலி சப்தத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை உட்பிரிவுகள் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. 5 சருக்கங்கள் இருக்குது, 412 பாடல்கள் இருக்குது. ஆன்சர் 5 சருக்கங்கள் 412 பாடல்கள் அப்படிங்கிறது சரியானது. கடற்பயணத்தின் சிறப்பை அதை விளக்கும் நூலோடு பொறுத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இதில் விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படின்ற வரிகள் எந்த நூலில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சியில் வரக்கூடியது. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படிங்கிறது மதுரை காஞ்சி. பொன்னுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி அப்படிங்கிற வரிகள் வந்தது அகநானூறு. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு வரி கொடுத்துருக்காங்களே, அதுக்கு ஆன்சர் புறநானூறு. 8 தறியில் கட்டிய யானை அசைவது போல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துட்டு அது எந்த பாடல் அப்படின்னு கேட்டிருக்காங்க, பட்டினப்பாலை. சரியா, இதுக்கான சரியான ஆன்சர் 3, 4, 2, 1 அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்கள். திவ்ய கவி என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. திவ்ய கவி யாருன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என்று காந்தியடிகள் கேட்டதற்கு அப்பெண் இல்லை இல்லை மீண்டும் சிறை செல்ல தயார் என்று கூறினார். அந்த பெண் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென்னாப்பிரிக்காவில் நடந்த சத்தியாகிரக போராட்டத்தப்போ தில்லையாடி வள்ளியம்மையை பார்த்து தான் இந்த மாதிரி கொஷின் கேட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா சிறை தண்டனைக்காக நீ வருத்தப்படுறியா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு காந்தியடிகள் கேட்டதுக்கு அந்த பெண் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்லை இல்லை நான் மீண்டும் சிறை செல்ல தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் தில்லையாடி வள்ளியம்மை. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாய் வழிபட்ட சித்தர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவே பார்த்திங்கன்னா நாம் பார்த்த கொஷின் பேப்பர்லேயே ஒரு 4-5 டைம் வந்து இந்த கொஷின் வந்து ரிப்பீட் ஆகியிருந்திருக்கும். வெட்ட வெளியை கடவுளாய் வழிபட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுவெளி சித்தர் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெண்மையை பற்றி ஓல்டு தமிழ் புக்கில், சரியா, ஓல்டு 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய தமிழ் புக்கில் வே ராமலிங்கனார் வந்து ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. அதில் தான் பெண்மைக்குரிய பன்முகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆன்சர் வே ராமலிங்கனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. துரைமாணிக்கம் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். மரபு கவிதையின் வேர் பார்த்தவர் புதுக்கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுவர் யார் அப்படின்னு பார்த்துருக்காங்க. அப்துல் ரஹ்மான். சரியா, இந்த கொஷினும் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷின்லேயும் ரிப்பீட் ஆகியிருந்திருக்கும். மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் புதுக்கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் அப்துல் ரஹ்மான். தாய்மானவர் நினைவில்லம் எங்கே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள லக்ஷ்மிபுரத்தில் தான் தாய்மானவரின் நினைவு இல்லம் உள்ளது. ஞானசாகரம் இதழினை அறிவுக்கடல் என்று பெயர் மாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மறைமலை அடிகள் தான் வந்து தன்னுடைய இதழான ஞானசாகரம் அப்படிங்கிறதுக்கு தூய தமிழ் பெயரான அறிவுக்கடல் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சுருப்பாங்க. நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரிகள் இருக்கும். இந்த வரிகள் வந்து திருக்குறளுடைய பெருமையை பாடக்கூடிய வரிகள். இதை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவிமணி தேசிய விநாயகனார். தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விரும்பி பாடலடிகள் யாரை பற்றி யார் பாடியது அப்படிங்கிற மாதிரி தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இருக்கக்கூடியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அப்புறம் யாரை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடியது. பாரதிதாசன் அவர்கள் பெரியாரை பற்றி இந்த மாதிரி வந்து பாடியிருப்பாங்க. காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே அப்படிங்கிற வடிகளை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. அந்தளவுக்கு தாய்மொழி பற்றோடு இருந்தவங்க. சரியா, நாளைக்கு அவங்களுடைய தாய்மொழி இறந்து போகும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து நான் இறந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி தாய்மொழியின் மீது அதிகமாக பற்று வைத்திருந்த கவிஞர் ரஷ்ய கவிஞர் ரசூல் கம்சதேவ். தாயுமேது தந்தையுமேது தனையர் கற்றது தாருமேது ஆயும்போது யாவும் பொம்மலாட்டமே பூலோகுக்கு அப்படின்னு சொல்லி பாடினவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. பாஸ்கரதாஸ் தான் இந்த வரிகளை பாடியவர். சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குழந்தை திருமணத்தை பற்றி தான் பெரியார் வந்து வேதனையாக இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில், அதாவது சின்ன வயசில் விளையாடுற பருவத்தில் பெற்றோர் வந்து ஒரு வேதனை விளையாட்டாக செய்து வைக்கிற விளையாட்டு தான் குழந்தை திருமணம் அப்படிங்கிற மாதிரி பெரியார் குறிப்பிட்டிருப்பாங்க. நேரிசை ஆசிரியப்பாவின் ஈற்றடிக்கு உரிய சீர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முச்சீர். சரியா, நேரிசை ஆசிரியப்பா பாடல்களில் பார்த்திங்கன்னா ஈற்றடியில் வரக்கூடிய சீர் முச்சீராக இருக்கும். 2 உதடுகள் குவிவதால் பிறக்கும் எழுத்துக்கள் கேட்டிருக்காங்க. உ ஓ அப்படிங்கிறத 2 உதடுகள் குவிவதால் ஏற்படக்கூடிய எழுத்துக்கள். 2 உதடுகள் குவிவதால் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் உ மற்றும் ஓ.
எவ்வகை வாக்கியம் என கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ முள் குத்தி விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா உணர்ச்சி குறி கொடுத்துருக்காங்க, ஆச்சரிய குறி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம சொல்லிடலாம் உணர்ச்சி வாக்கியம் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். இந்த ஐயோ அந்தோ அப்படிங்கிறதெல்லாம் உணர்ச்சி வாக்கியத்திற்குரிய அந்த கீவேர்ட்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வகை வாக்கியம் என கண்டறின்னு சொல்லிட்டு இன்னொன்று கொடுத்துட்டு சித்தன்ன வாசல் ஓவியங்கள் அழகுமிக்கவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு செய்தியை வந்து நமக்கு சொல்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த வாக்கியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தி வாக்கியம் அப்படிங்கிறது சரியானது. கீழ்காணும் சொற்களுள் நிலவு என்ற பொருள் குறிக்காத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த திங்கள், இந்து, மதி அப்படிங்கிறது மூணுமே பார்த்திங்கன்னா நிலவை குறிக்கக்கூடியதான். ஞாயிறு அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியதுன்னா சூரியனை குறிக்கக்கூடியது. ஸோ இது மட்டும் தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 3 வார்த்தைகளுமே திங்களை குறிக்கக்கூடியது, சரி நிலவை வந்து குறிக்கக்கூடியது. ஸோ நிலவை குறிக்கக்கூடியது திங்கள், இந்து, மதி அப்படிங்கிறது. ஞாயிறு அப்படிங்கிறது சூரியனை குறிக்கக்கூடியது. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஞாயிறு. நெய்தல் திணைக்குரிய தெய்வம் கேட்டிருக்காங்க இல்லையா, நெய்தல் திணைக்குரிய தெய்வம் வருணன். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவன் கவிஞன் அல்லன் அப்படிங்கிறது சரியானது. கவிஞன் அப்படிங்கிறது ஒருமையை தான் குறிக்கக்கூடியது. இந்த ஒருமையில் ஆண்பாலை குறிக்கக்கூடியது நம்ம என்ன சொல்லணும்னா அல்லன் அப்படின்னு சொல்லணும். அவன் கவிஞன் அல்லன் அப்படிங்கிறது சரியான வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்னால் 100க்கு 100 மதிப்பெண் பெறப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக பார்க்குற எல்லா கொஷினுமே பார்த்துருப்போம். இந்த படு இல்லைனா பட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்ததுன்னா அது செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லிட்டு கீவேர்ட்ஸ். இதுலேயே என்னால் 100க்கு 100 மதிப்பெண் பெறப்பட்டது அப்படின்னு இருக்கா, அப்போ பார்க்கும்போது இது செயற்பாட்டு வினை வாக்கியம் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும், கொடிகள் வானம் படிதரம் மூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வரிகள் கொடுத்துருக்காங்க. இந்த பாடலில் அடிக்கோடிட்டவைகளில் எவ்வகை தொடைநயம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாடல் வரிகளில் அடிக்கோடிட்டு இருக்கிற வார்த்தைகள் என்னென்னு பார்த்தோம்னா கூடும் மூடும் அப்படிங்கிற 2 வார்த்தைக்கும் அடிக்கோடு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு இயைபு தொடையை குறிக்கக்கூடியது. ஆன்சர் இயைபு. அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறட்பா கொடுத்துருக்காங்க. இந்த குறட்பாவில் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க இல்லையா. இதில் வாரா பொருளாக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வாரா அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்லலாம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். கீழ்காணும் தொடரில் வலுவுச் சொற்கள் அற்ற தொடர் கேட்டிருக்காங்க இல்லையா. அதில் லாஸ்ட்டாக பாருங்கள் டி ஆப்ஷனில் இடப்பக்க சுவரில் எழுதாதே. இடப்பக்கம் அப்படிங்கிறது சரி, சுவற்றில்ங்கிறது தவறு, சுவரில்னு வரணும். ஸோ இடப்பக்க சுவரில் எழுதாதே அப்படிங்கிறது சரியானது. கீழ்காணும் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க. அறிவறிந்த மக்கட்பேர் சரியா. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் ஆப்ஷன் 7 இருக்கக்கூடிய அறிவறிந்த மக்கட்பேர் அப்படிங்கிறது சரியானது. வந்தான் நடந்தான் இதோடைய வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இந்த வந்தான் அப்படிங்கிறதுல வேர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வா. நடந்தான் அப்படிங்கிறதுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நட. பின்வரும் சொற்களில் ஈறுபோதல் விதிப்படியும் இனமிகள் விதிப்படியும் புணரும் பண்புச்சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கருங்குயில் அப்படிங்கிறது இதுக்கு சரியான ஆன்சர். குயில் அப்படிங்கிறத கருமை கூட்டல் குயில் அப்படின்னு பிரிப்போம். கருமை கூட்டல் குயிலில் வந்து ஈறுபோதல் அப்படிங்கிற விதிப்படி இந்த மை போயிடும், கரு கூட்டல் குயில்னு மட்டும் இருந்திருக்கும். இந்த குயிலில் வந்து இக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு இனமான இங்கு வந்து கருங்குயில், அதனால தான் இனமிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஈறுபோதலில் மை போயிடும், இனமிகளில் வந்து இங்கு வந்து சேர்ந்து வரும், அதனால் அது என்னவா மாறும் அப்படின்னா கருங்குயில் அப்படின்னு சொல்லி மாறும். விரல்கள் 10 மூலதனம் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ விரல்கள் 10 மூலதனம் அப்படின்னு சொன்னவங்க கவிஞர் தாராபாரதி. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் நகரம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. மதுரை. தென்னிந்தியாவின் ஏதென்ஸு மதுரை. கீழ்காணும் நூல்களில் 8 தொகையில் அடங்காத நூல் கேட்டிருக்காங்க. இதில் அகநானூறு, கலித்தொகை, ஐங்குறுநூறு மூணுமே 8 தொகை நூல்கள் தான். நெடுநல் வாடை அப்படிங்கிறது வந்து 8 தொகை நூலில் வராது. தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கதிரின் வெற்றி அப்படிங்கிறது சரியான ஆன்சர். நானிலத்திற்கு ஊரின் பெயர்கள் பொறுத்த சொல்லியிருக்காங்க. குறிஞ்சியை பொறுத்த வரைக்கும் என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆனைமலை அப்படிங்கிறது குறிஞ்சி நில ஊராக வரும். முல்லையை பொறுத்த வரைக்கும் ஆலங்காடு வரும். மருதத்திணைக்கு பாருங்கள் புளியஞ்சோலை வரும். நெய்தலுக்கு கோடியக்கரைன்னு வரும். ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷனில் 3, 1, 4, 2 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஆற்றுணா வேண்டுவது இல் இந்த பழமொழியில் உள்ள ஆற்றுணா அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆற்றுணா அப்படின்னா வழிநடை உணவு, அதாவது ரொம்ப தூரம் வந்து பயணம் போகிறாங்க அப்படின்னா வழியில் சாப்பிடுவதற்காக கொண்டு செல்லக்கூடிய உணவு தான் வழிநடை உணவு. அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆற்றுணா அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னை ஆற்றுப்படுத்தி கொள்வதற்காக எடுத்து போகக்கூடிய உணவு ஆற்றுணா. ஆற்றுணா வேண்டுவதில் இதில் ஆற்றுணாவுடைய பொருள் வழிநடை உணவு. சங்ககால இலக்கியங்கள் எது எதுன்னு கேட்டிருக்காங்க. 8 தொகையும் 10 பாட்டும் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு 18 நூல்கள் முக்கியமான நூல்கள் இருக்கும். அது 15 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லுவோம். இந்த 8 தொகையும் 10 பாட்டும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா 15 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு தான் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு பேர்.
கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமில்லாத கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், பெருமுத்தையை பற்றிய குறிப்பு நாலடியாரில் உள்ளது, பழமொழியிலும் இடம்பெற்றுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. கபிலர் பாடிய அறநூல் இன்னா நாற்பதுன்னு கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது சரியானது தான். நான்மணிக்கடிகையில் உள்ள 100 பாடல்களுமே 4 கருத்துக்கள் கொண்டு இயங்குகிறது, இதுவும் சரியானது. அம்மை என்னும் வனப்பின் பார்ப்படும் காரியாசன் இயற்றிய நூல் சிறுபஞ்சமூலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு இந்த 2வது 3வது 4வது இருக்கக்கூடியது எல்லாமே சரிதான். ஃபர்ஸ்ட்டில் பாருங்கள், பெருமுத்தையர் பற்றிய குறிப்பு நாலடியார் உள்ளது, பழமொழியிலும் இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது மட்டும் பொருத்தமில்லாதது. அடுத்தது, எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் கலிங்கத்து பரணி அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. அறிஞர் அண்ணா தான் இது சொல்லியிருப்பாங்க, எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் கலிங்கத்து பரணி. அடுத்தது பாருங்கள், குறவை கூத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவிக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொண்டகப்பறை அப்படிங்கிறது சரியான ஆன்சர். குறவை கூத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவி தொண்டகப்பறை. கண்ணுள் விளைஞர் என மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனால் பாராட்ட பெயர்பவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓவிய கலைஞர்கள். ஓவிய கலைஞர்களுடைய பேரை தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா கண்ணுள் விளைஞர் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டு குடைவரை கோயில்களில் மிகவுமே பழமையான கோயில் உள்ள ஊர் எது அப்படின்னு கேட்குறாங்க. பிள்ளையார்பட்டி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குடைவரை கோயில்கள் இருக்குது, அந்த குடைவரை கோயில்களில் ரொம்ப ரொம்ப பழசான கோயில் எது அப்படின்னு கேட்குறாங்க. பிள்ளையார்பட்டி கோயில். கீழ்காண்பவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியா, பொருத்தமற்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிக்கு பகை பூனை, நண்டுக்கு பகை நரியும் கொக்கும், தவளைக்கு பகை பாம்பும் பருந்தும் அப்படிங்கிறது தான் பொருத்தமற்றது. திருக்குறளுக்கு உரை செய்த பதின்மருள் சேராத ஒருவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ திருக்குறளுக்கு 10 பேர் உரை எழுதியிருப்பாங்க. அதில் தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேழழகர் அப்படின்னு சொல்லிட்டு 10 பேர் இருக்கும். இதில் இந்த தருமர், மல்லர், பரிமேழழகர்லாம் அதில் வரக்கூடியவங்க. ஜியு போப் பார்த்திங்கன்னா அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் தான். இவங்க உரை எழுதலை. ஜியு போப் அப்படிங்கிறது பொருந்தாது. கபிலரை பாருங்கள், கபிலரை பிற கவிஞர்கள் புகழ்ந்தது கொடுத்துருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க, யார் யாருன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இது தனியாக கூட ஒரு கொஷினாக கேட்பாங்க. நக்கீரர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, கபிலரை பார்த்து வாய்மொழி கபிலர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பெருங்குன்றூர் கிழார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நல்லிசை கபிலர் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தியிருப்பாங்க. இளங்கீரனார் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது மராக்குத்து நப்பசலைவர் அப்படிங்கிறவங்க பொய்யானாவிர் கபிலர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை மேட்ச் பண்ணுவது நமக்கு 2, 4, 1, 3 ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். சித்தர் பாடல்களில் கடம் என்பதுடைய பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சித்தர்கள் பாடல்களில் கடம் அப்படிங்கிறதுல அவங்க எதை குறிப்பாங்க அப்படின்னா, உடம்பை தான் கடம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருட்பால் பகுக்க பெறாத இயல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாயிரவியல். சரியா, பொருட்பாலை பொறுத்த வரைக்கும் அரசியல், அங்கவியல், ஒளிபியல் எல்லாம் இது 3மே வரும். பொருட்பாலில் அரசியல், அங்கவியல், ஒளிபியல் அப்படின்னு சொல்லிட்டு 3 இயல்கள் இருக்கும். இந்த பாயிரவியல் அப்படிங்கிறது பொருட்பாலில் வராது. கம்பராமாயணத்தில் அமைந்திராத காண்டம் கேட்டிருக்காங்க. இந்த அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், யுத்த காண்டம்லாம் கம்பராமாயண காண்டங்கள் தான். மதுரை காண்டம் அப்படிங்கிறது கம்பராமாயணத்தில் வராது. சரியா, மதுரை காண்டம் எதில் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ண, பிகாஸ் இது நிறைய டைம் நம்ம பார்த்துருப்போம் கொஷின்ஸில். ஸோ மதுரை காண்டம் எந்த நூலில் வரக்கூடியது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தமிழகத்தில் இருண்ட காலம் என்று அழைக்கப்படுவது யாருன்னு கேட்டிருக்காங்க. களப்பிரர்களுடைய காலம் தான் தமிழகத்துடைய இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி பாருங்க. பகல் வெல்லும் கூகையை காக்க இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் இருக்குது. இதில் கூகை அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோட்டான் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள். அஷ்டபிரபந்தம் கற்றவர் அரை பண்டிதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கும். இதில் அஷ்டபிரபந்தம் அப்படிங்கிறது எந்த நூலை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 8 நூல்களை குறிக்கக்கூடியது. ஸோ அஷ்டம் அப்படிங்கிறது 8, அந்த எத்தனை நூல் அப்படின்னு கேட்டிருக்கறனால 8 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். நூலாசிரியர். சிறுபஞ்சமூலம் அப்படிங்கிறத எழுதுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா காரியாசான். திருவிளையாடற் புராணத்தை எழுதுனவங்க பரஞ்சோதி முனிவர். பழமொழி 400 எழுதுனவங்க முன்றுரை அறையினார். 7வது எழுதினவங்க கனிமேதாவியர். இதை நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஆன்சர் பார்த்தா 4, 3, 2, 1ன்னு வரணும். ஆப்ஷன் டி. அடுத்தது ஊரும் சிறப்பு பெயரையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. சிதம்பரம் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிறப்பு பெயர் பெற்று திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லுவோம். வேதாரண்யம் அப்படிங்கிறது திருமறைக்காடு அப்படின்னு சொல்லுவோம். விருத்தாச்சலம் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமுதுகுன்றம் அப்படின்னு. கடலூருக்கு திருப்பாதிரி புலியூர் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு பெயர் இருக்குது. ஸோ இது மேட்ச் பண்ணும்போது 2, 1, 4, 3 ஆப்ஷனில் பார்த்தா டி இருக்குது. ஆன்சர் டி. தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டு இருக்கின்றான் என்று பொறிக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க தான் இறக்கிறதுக்கு முன்னாடி, தான் இறந்த பின்னாடி அமைக்கக்கூடிய கல்லறையில் என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிருப்பார். இங்கே ஒரு தமிழை கற்றுக்கக்கூடிய மாணவன் உறங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி எழுதுங்க அப்படின்னு சொன்னவர் ஜியு போப். அந்த அளவுக்கு தமிழ் மேலே பற்றா இருந்தாங்க. திருவேங்கட தந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிள்ளை பெருமாள் ஐயங்கார். திருவேங்கட தந்தாதி நூலின் ஆசிரியர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். கீழே காணப்பெறுவனவற்றுள் கூற்றுகள் சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பாருங்கள் மொத்தம் 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். முத்துராமலிங்கர் விருப்பத்திற்கு இணங்க மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வருகை தந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சரியானது. நடுவண் அரசு முத்துராமலிங்கரது அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. இதுவும் சரியானது.
மூணாவது பாருங்கள், ஆங்கில அரசு வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்கருக்கும் தேசியம் காத்த செம்மல் என்று விருதளித்ததுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இவங்க 2 பேருக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆங்கில அரசு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருப்பாங்க. அவங்க வந்து மேடைகளில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேசியம் காத்த செம்மல்னு பட்டம் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால் இது தவறானது. முத்துராமலிங்கர் தம் சொத்துக்கள் முழுவதையும் 17 பாகங்களாக பிரித்து கோயில்களுக்கு எழுதி வைத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அவர் வந்து தன்னுடைய சொத்துக்கள் வந்து 17 பாகம் பிரித்து அதில் ஒரு பாகத்தை மட்டும் தனக்குன்னு வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற 16 பாகங்களையும் அங்கே வேலை செய்த ஏழை மக்களுக்கு தான் பிரித்து கொடுத்துருப்பாங்க. இங்கே திருக்கோவில்களுக்கு எழுதி வைத்தாங்க அப்படின்னு இருக்கிறதுனால இது தவறானது. ஸோ சரியானது கேட்டிருக்கறனால ஃபஸ்ட்டு செகண்ட் இது மட்டும்தான் சரியானது. அடுத்து பாருங்கள், தமிழுக்கு கதி என்று அழைக்கப்பட்ட நூல்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு 4லேருந்து 5 முறை இந்த கொஷினை ரிப்பீட் ஆகிருக்கிறத பார்த்துருப்போம். கதி அப்படிங்கிறதுல காங்கிறது எதை குறிக்கும்னா கம்பராமாயணத்தையும், தீ அப்படிங்கிறது திருக்குறளையும் குறிக்கும். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, கம்பராமாயணம் மற்றும் திருக்குறள். எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று என்றால் அது கலிங்கத்து பரணியை. இதை கூறியவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தோன்னா பேரறிஞர் அண்ணா அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. மணிமேகலை அப்படிங்கிறத யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார் எழுதுது. மணிமேகலை எழுதுனவங்க சீத்தலை சாத்தனார், தேவாரம் எழுதுனவங்க சுந்தரர், சரியா. சீராப்புராணம் எழுதினவங்க உமரப்புலவர், ரச்சனை யாத்திரகம் கிருட்டின பிள்ளையோடைய நூல். இதை மேட்ச் பண்ணும்போது 3, 4, 1, 2 அப்படிங்கிறது சரியான ஆன்சர், ஆப்ஷன் சி. திராவிட சாஸ்திரி என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரிதிமார் கலைஞர். திராவிட சாஸ்திரி என்று பரிதிமார் கலைஞரை அழைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி.வை. தாமோதரனார். அதுவும் இங்கே இருக்குது, அதனால தான் சொல்கிறேன், சரிங்களா. பட்டியல் 1ஐயும் பட்டியல் 2ஐயும் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பட்டியல் 1ல் பாருங்கள், சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்திற்கும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்படி சொன்னவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னு பார்த்தா தந்தை பெரியார். பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே என்றவர் யார் அப்படின்னு பார்த்தா கடுவெளி சித்தர். 1000 முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு. ஸோ இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்கள், 3, 4, 1, 2 ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பி சரியான ஆன்சர். ஓர் அணுவினை சதகூறிட்ட கோணினம் உளன் அப்படின்னு பாடினவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க, சரியா. ஓர் அணுவினை சதகூறிட்ட கோணினம் உளன் அப்படின்னு பாடினவங்க கம்பர். அடுத்து பாருங்கள், வினையே ஆடவர்க்குயிர் என்று கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. வினையே ஆடவர்க்குயிர் என்று கூறும் நூல் குறுந்தொகை. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று கூறியவர் திருமூலர். முன்னீர் வழக்கம் மகடோடில்லை என்று கூறக்கூடிய நூல் தொல்காப்பியம், அதனால் அதை பாடினவங்க தொல்காப்பியர். விரல்கள் 10 மூலதனம் என்று கூறியவர் தாராபாரதி, சரியா. ஆன்சர் பார்த்தா 3, 4, 2, 1 ஆப்ஷன் சி. 99வது கேள்வி, நூலாசிரியர் நூலையும் பொறுத்த சொல்லியிருக்காங்க பாருங்கள். சீசு செல்லப்போவுடைய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து. P.S. ராமோடைய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திர குழந்தைகள். அசோகமித்ரன் எழுதினது எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவின் சிநேகிதர். நான் பார்த்த சாரதி எழுதினது வலம்புரி சங்கு, சரியா. இதை மேட்ச் பண்ணும்போது 3, 4, 1, 2 ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள், லாஸ்ட்டு. அகத்தே கருத்து புறத்தே வெழுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரிகள் இருக்குது, சரியா. இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராமலிங்க அடிகள் தான் இதை சொன்னவங்க, சரியா. அகத்தே கருத்து புறத்தே வெழுத்து இருந்த உலகர் அனைவரும் சகத்தே திருத்து அப்படிங்கிற வரியை சொன்னவங்க ராமலிங்கர், சரியா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலோட லிங்க்கை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு தமிழ் 100 கேள்விகளோட பார்க்கலாம். தேங்க்யூ.